வாங்க ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் ரொம்பவே பன்னீர் பட்டர் மசாலா பிடிக்கும்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் என் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி பூரிக்கு சைட் டிஷ்ஷாக தாங்க இந்த பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுருக்கேன். நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பன்னீர் வந்து நான் கடையில் வாங்க மாட்டேன். இங்கே தெரிஞ்ச அண்ணா பால் கடை வச்சுருக்காங்க, அவங்க வீட்லேயே ரெடி பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். அது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லா பெருசாகவும் கொடுப்பாங்க. ஒரு 300 கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்டா 2 வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பெருசாக இருக்குங்க. அந்த மாதிரி தான் வச்சு நான் யூஸ் பண்ணுவேன். அந்த பன்னீரை கட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கடாயில் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் பட்டர் மட்டும் தான் விட்டுருக்கேன். நல்லா ஒரு 3 குழிக்கண்டி அளவுக்கு வர அளவுக்கு போட்டுட்டு அது கொஞ்சம் மெல்ட் ஆன பிறகு பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே 2 போட்டுட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 5 துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து தோலெல்லாம் உரிச்சிட்டு போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு 4 பெரிய வெங்காயம் எடுத்து தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா பெருசாக வெட்டி போட்டுக்கோங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 தக்காளி எடுத்து அழகாக கட் பண்ணி பெருசாகவே கட் பண்ணி போட்டு அந்த பட்டர்லேயே நல்லா சூப்பராக வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்க தேவையில்லை. ஓரளவு வதங்கி வந்த பிறகு தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கும் காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கும் போட்டுக்கோங்க. அரைக்க சொல்ல நம்ம கை நிறைய வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. முந்திரி வந்து நம்ம வதக்கலாம் தேவையில்லை. இது நம்ம வதக்கி முடிச்சுட்டு ஆற வைக்க சொல்ல அந்த முந்திரி ஒரு கைப்பிடி முந்திரி எடுத்து அது கூடவே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா ஆற வச்சிடணும். சுட மிக்ஸியில் போட்டு அரைக்காதீங்க. எப்போயுமே நல்லா ஆறின பிறகு அரைங்க. ஏன்னா சுட நீங்கள் அரைச்சிங்கனாக்கா மூடி ஓப்பன் ஆகி செதற ஆரம்பிச்சிடும் வெளியெல்லாம். அது உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் நல்லா மெல்ட் ஆன பிறகு நல்லா ஆறின பிறகு நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஒரு பக்கம் ஆறிங்க பாருங்கள், நான் மிக்ஸியில் அழகாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே கடாயில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 குழிக்கண்டி அளவுக்கு பட்டர் விட்டுருக்கேன். பட்டர் விட்டு கொஞ்சம் மெல்ட் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், முந்திரி அந்த பேஸ்ட்டை அப்படியே ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் நான் போடுற மிளகாய்த்தூள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் நான் போடுறேன். இது கலருக்காக. ஃபஸ்ட்டு நான் போட்டது பார்த்தீங்கன்னாக்கா தனி மிளகாய்த்தூள் காரத்துக்காக போட்டேன். இது வந்து நம்ம சூப்பராக கலர் கொடுக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி அலசி ஊற்றிடுங்க. அந்த தண்ணி போதும், ரொம்ப தண்ணி தேவையில்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே சூப்பராக நம்மளுக்கு நல்லா அந்த வாசனைலாம் சூப்பராக கமகமன்னு வரும். அந்த தொக்கு பார்த்தீங்கன்னா செதுற வந்த பிறகு கமகமன்னு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை போட்டுட்டு உங்கள் கையில் கஸ்தூரி மேத்தி இருந்தால் கஸ்தூரி மேத்தி நல்லா கையில் நுமிட்டி போட்டுக்கோங்க. இல்லைன்னா கொத்தமல்லி தூவிக்கோங்க. சூப்பராக இருக்கும். கஸ்தூரி மேத்தி காலி ஆகிடுச்சு. கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இல்லை, அதனால் நான் போடலைங்க. சூப்பராக பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா பூரி தாங்க செஞ்சேன். பூரி சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சுட பூரி நல்லா பொசுன்னு குண்டாக சுட்டு கூடவே இந்த பன்னீர் பட்டர் மசாலா வச்சு கொடுத்தேன். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா பையனுக்கு டிஃபன் அண்ட் லஞ்ச் எல்லாமே இதுதான். அவன் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. பசங்க 2 பேருமே கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் இதாங்க செஞ்சேன். ரொம்ப சூப்பராக வந்தது. பூரியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா? அதுக்கு காரணம் காஷ்மீரி மிளகாய் தூள் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.